கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக இஸ்ரவேலின் மேய்ப்பர், த ஷெப்பர்ட் ஆஃப் இஸ்ரேல், நம்முடைய பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலின் மேய்ப்பராக இருந்தார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை அவர் வழிநடத்தினார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். தேவன் பூமியில் உள்ள வம்சங்களை எல்லாம் ஆபிரகாமுக்குள்ளாக ஆசீர்வதித்தார். இன்றைக்கு 2025 உலக மக்களின் ஜனத்தொகை 820 கோடி இருக்கிறார்கள். ஆபிரகாமின் சந்ததியாக அவர்கள் இருக்கிறார்கள். கடற்கரை மணலத்தினையாக ஆசீர்வதித்தார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். விசுவாசித்து தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு கடந்து சென்றார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஒரு மேய்ப்பன் மந்தையை வழிநடத்துவதைப் போல வழிநடத்தினார். மேய்ப்பனுக்கு ஆடுகள் கீழ்ப்படிந்து மேய்ப்பன் பிறகாலே போகும். அதே விதமாக ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல அவர் பின்னே கடந்து சென்றார். தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அவனுக்கு சொல்லும்போது, உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாக ஆபிரகாம் இருந்தார். மோசே கர்த்தரை நோக்கி துதித்து பாடுகிறார். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 13வது வசனம். நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழிநடத்தினீர் என்று தேவனை துதித்து பாடுகிறார்கள். மோசேயும் மிரியாமும் அங்கே தேவனை துதித்து பாடினார்கள். எகிப்திலே அடிமைகளாக இருந்த அவர்களை மோசேயை கொண்டு அற்புத விதமாக மீட்டெடுத்தார். அங்கே சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணினார். அற்புத விதமாக கடந்தார்கள். உலர்ந்த தரை வழியாக நடந்து சென்றார்கள். தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு முன்னே கடந்து சென்றது. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். ஆட்டு மந்தையை போல அவர்களை இஸ்ரவேலின் மேய்ப்பர் வழிநடத்தினார். அற்புத விதமாக அவர்களை
போஷித்தார். வானத்தின் தானியத்தினாலே போஷித்தார். கண்மலையிலிருந்து நீரை புறப்பட பண்ணினார். இதெல்லாம் நினைத்து மோசே அங்கே பாடல் வழியாக துதிக்கிறார் என்று இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக தாவீது சொல்லுகிறார், நித்திய வழியிலே என்னை நடத்தும். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 139:24. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் அந்த விதமாக ஒப்பு கொடுக்கின்றோமா? அவருக்கு வேதனை உண்டாக்கக்கூடிய வழிகள் நாம் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் அவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த வாயின் வழியாக தேவனை நாம் துதிக்கிறோம். இந்த வாயின் வழியாக கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே இடத்திலிருந்து புறப்படக்கூடாது. எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். வேதனை உண்டாக்கக்கூடிய வழி என்னிடத்தில் இருக்கிறதா என்று தாவீது கேட்கிறார். என்னை நித்திய வழியிலே நடத்துங்க, என்னை சரி செய்யுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நாம் அந்த விதமாக ஒப்பு கொடுக்கிறோம்? என்னை வழி நடத்தும், இஸ்ரவேலின் மேய்ப்பரே என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். தாவீது அந்த விதமாக ஒப்பு கொடுத்தார். மேலும் சொல்லுகிறார், சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். எது தேவனுக்கு பிரியமோ அதை நான் ஏறெடுக்க வேண்டும். யோவான் 4:24 இயேசு சொல்லுகிறார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம் அதுவாக இருக்கிறது. பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த தொழுகை எப்படி இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய தொழுகையாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறாராம். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆக அவருடைய விருப்பத்தின்படியாக நாம் ஆராதனை தேவனுக்கு ஏறெடுக்க வேண்டும். அதே போல இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தேவன் செம்மையான வழியிலே நடத்தக்கூடியவர். எனவே தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார். உம்முடைய ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அந்த ஆவியை நோக்கித்தான் இவர் கேட்கிறார். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தாவீது தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த விதமாக அர்ப்பணம் செய்யும் போது அற்புத விதமாக வழிநடத்தப்படுவோம். நான்காவதாக பவுல் சொல்லுகிறார், ரோமர் 8:14, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். தேவனுடைய ஆவி ஒரு மனிதனை செம்மையான வழியிலே வழி நடத்தும். அந்த ஆவிக்கு நாம் முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். தேவ ஆவியானவர் சத்தியம் உள்ளவர். அவர் சத்தியத்தின்படியே வழி நடத்துவார். எனவே எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது சகல சத்தியத்திற்குள்ளாக வழிநடத்தப்படுவோம். 2 தெசலோனிக்கேயர் 3:5-9 நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் மேலும் ஒரு ஆலோசனை சொல்கிறார். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்றி நடக்கிற எந்த சகோதரனை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இன்னவிதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமல், ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமலும்,
உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். எல்லா வகையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரியாக இருந்தார். ஒருவரிடத்தில் இலவசமாய் சாப்பிடவில்லை என்று சொல்லுகிறார். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவே கூடாது என்று எழுதியிருக்கிறார். அப்ப வேலை செய்ய வேண்டும். ஊழியக்காரன் ஊழியத்தினாலே போஷிக்கப்பட வேண்டும். நாங்கள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாதிரியாக இருக்கின்றோம். எனவே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே ஒழுங்கற்று நடக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கிறார்கள். எங்க இஷ்டம் நாங்கள் அப்படித்தான் நடப்போம் என்று சொல்வார்கள். பரிசுத்த வேதாகமம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு போதனையை நமக்கு கொடுத்திருக்கிறது. சாராள் ஆபிரகாமே ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தார். அப்போ ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்களுடைய சொந்த புருஷத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என வேதம் சொல்லுகிறது. ஆக அந்த வசனத்தின்படி நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அல்லவா? வாலிபன் எப்படி இருக்க வேண்டும்? சிறு பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? எல்லா விதமான போதனைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த போதனையின்படியாக நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது என்று சொல்லவே இருக்கிறது. பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எதிர்த்து பேசக்கூடாது. அநேக உபதேசங்களை நாம் பார்க்கிறோம். பாலிய புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும்? பாலிய ஸ்திரீகள் எப்படி இருக்க வேண்டும்? முதிர் வயது உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எல்லா விதமான போதனையை நாம் பார்க்கிறோம். இந்த போதனையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும். அவர்களோடு ஐக்கியம் கொள்ளவே கூடாது. தவறு செய்த ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஐக்கியத்திலிருந்து நீக்குகிறார். யூதாஸ், நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். மீண்டும் அவனை சந்தித்தாரா? இல்லையே. அதே நேரத்தில் பேதுரு மறுதளித்தான், மனக்கசந்து அழுதான். அவனை மீண்டும் சந்திக்கிறார் இயேசு கிறிஸ்து. என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். எவர்களை தேவன் முன்குறிக்கிறாரோ அவர்களோடு கூட தன்னுடைய ஊழியத்தை அவர் தொடர்ந்து செய்கிறார். அவர் இஸ்ரவேலின் மெய்ப்பராக இருக்கிறார். எனவே நாம் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை நாம் விட்டு விலக வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம், அந்த அதிகாரத்தினாலே நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்கே இயேசுவின் நாமத்தினாலே 2-3 பேர் கூடுகிறார்களோ அதுதான் உண்மையான ஐக்கியம். அப்படிப்பட்ட ஐக்கியம் உள்ளவர்களோடு சேர்ந்து தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். சத்திய வசனங்களை தியானம் செய்ய வேண்டும். தவறான எந்த ஒரு சகோதரனையும் சகோதரியும் நாம் விட்டு விலக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சோதம் குமாரா அழிக்கும் முன்பே அங்கிருந்து ஒரு நீதிமானை காப்பாற்றுகிறார் லோத்தினுடைய குடும்பம். எதற்காக? அவர்களும் அந்த துன்மார்க்கரோடு கூட அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அங்கிருந்து பிரித்து எடுக்கிறார். சோதம் குமார் லெவலே எண்ணிலடங்கா ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க, மோசம் போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கப்பட்ட அந்த பட்டணத்திலே ஒரே குடும்பத்தை மாத்திரம் அங்கே பிரித்தெடுக்கிறார். அதே போல நாம் பரிசுத்தவான்களாக, கர்த்தர் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறபடியாக நாம் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து அந்த ஜனங்களோடு கூட நாம் ஒருமித்து போகக்கூடாது, அவர்களை விட்டு விலக வேண்டும். கவனமாக இருங்கள். 5வதாக நாம் பார்க்கும்போது ஏசாயாவை கொண்டு பேசுகிறார். ஏசாயா 48வது அதிகாரம் 17-22 வசனங்கள்.
இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் மேய்ப்பர், அவர் பரிசுத்தர். உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமானதை தான் நான் உனக்கு போதிக்கிறேன்னு சொல்றாரு. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. இப்படித்தான் ஒரு மனுஷன் நடக்க வேண்டும் என்ற ஒரு போதனையை நம்முடைய முற்பிதாக்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தார். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அன்றைக்கு இருந்தவர்களும் அதை கவனிக்கல. இன்றைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களும் கவனியாதவர்களாக இருக்கிறார்கள். நாம் உன்னிப்பாக அவைகளை கவனிக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தின்படியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். 20 வருடமாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. எப்படிங்க இருக்கிறீங்க? என்னத்தை இருக்கிறோம்? ஒன்றும் சமாதானமே இல்லை. பிள்ளைகளாலும் சமாதானம் இல்லை, சபையிலும் சமாதானம் இல்லை. ஒரே வேதனையாக இருக்கிறது. ஏன்? கற்பனைகளை கை கொள்ளவில்லை. கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்பப்பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருப்போம். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்றால் அவன் கீழ்ப்படிந்தான், மேய்ப்பருடைய சத்தம் கேட்டான். ஒரு குழந்தை கூட அவனுக்கு கிடையாது ஆசீர்வதிக்கும் போது. ஆனால் கடற்கரை மணலத்தினையாக உன் சந்ததி இருக்குன்னு சொன்னார். வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். பூமியை உன்னுடைய சந்ததி நிறைக்கும் என்று சொன்னார். அதே போல நிறைத்தது. அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். நம்முடைய ஆண்டவர் தானே சொன்னார், உலகமெங்கும் கடந்து சென்று இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை உலகமெங்கிலும் அனுப்பினார். அவர்கள் இந்த சுவிசேஷத்தை சொன்னார்கள். சிறுவேலர்களுக்கு அதுதான் சொல்றாரு, பாபிலோனிலிருந்து புறப்படுங்க, கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், அவங்களோட ஐக்கியம் கொள்ளாதீங்க. கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்க, கம்பீர சத்தமா சொல்லுங்க, கூறி பிரசித்தப்படுத்துங்க, பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்க. அவர்கள் அதை செய்தார்களா? செய்தார்கள். அநேகர் அல்ல, சொற்ப பேரை அதை செய்தார்கள். அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாய் இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிறதெல்லாம் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். நாம் கேட்க வேண்டும், கேட்டால் பெற்றுக்கொள்வோம். தாகத்திற்கு தண்ணீர் கேட்டார்கள், கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். அந்த கண்மலை கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கனுக்கு ஒருபோது சமாதானம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் தான் சமாதானம் பெறுவார்கள். ஏசாயா 58:11 நாம் வரும்போது, கர்த்தர் நித்தமும் உன்னை வழிநடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீர் ஊற்றைப் போலவும் இருப்பாய். இத்தனை ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் கிடைக்கும். பஞ்ச காலத்தில் அவர்களை உயிரோடு கூட பாதுகாப்பார், நித்தமும் வழிநடத்துவார். நித்தமும் ஆடு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்க்க அழைத்து செல்கிறான். அதே போல கர்த்தர் நித்தமும் நம்மை வழிநடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். வறட்சியான காலம் எப்படி ஆத்துமா திருப்தி ஆகும்? வழிநடத்தக்கூடியவர் கர்த்தர். சிறுவேளின் மேய்ப்பர் அவர்களை வழிநடத்துகிறார். அதனால திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார்.
நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீர் ஊற்றைப் போலவும் இருப்பார். இத்தனை ஆசீர்வாதத்திற்கு நாம் சொந்தக்காரர்களாக மாறுவோம். கர்த்தர் நம் மெய்ப்பராக இருக்கும்போது. ஆறாவதாக, இஸ்ரவேலின் மெய்ப்பரே என்று சங்கீதம் 80:1 நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையைப் போல நடத்துகிறவரே, செவிகுடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். சங்கீதக்காரன் விதமாக தேவனை துதிக்கிறார். இஸ்ரவேலின் மெய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல வழி நடத்துகிறவரே, அவர்களே ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினார். செவிகுடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, தேவதூதர்கள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மத்தியில் அவர் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அந்த பரிசுத்தரை நோக்கி பாருங்கள். இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு செவி கொடுங்கள். அபிரகாமை போல, தாவீதை போல கர்த்தருடைய சத்தம் கேட்கும் ஆடுகளாக இருங்கள். யோவான் 10:27 நம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. My sheep hear my voice and I know them and they follow me. அந்த ஆடுகள் இயேசுவை பின்தொடர்கிறது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஒரு மேய்ப்பன் ஓட்டிச் செல்கிறான் மந்தையை. அந்த மந்தைக்கு ஒரு சவுண்ட் கொடுக்கிறான். உடனே அவைகள் நின்று விடுகிறது. அவனை திரும்பி பார்க்கிறது. அப்ப அவனுடைய சத்தத்திற்கு அவைகள் செவி கொடுக்கிறது. ஏதோ ஆபத்து இருக்கிறது, எஜமான் நமக்கு ஒரு சமிக்கை கொடுக்கிறார் என்று ஆடுகள் அறிகிறது. இன்றைக்கு என் ஆடுகளோ அறிவில்லாது இருக்கிறார்கள் என்று தேவன் வேதனை கொள்ளுகிறார். நாம் செவி கொடுக்கிற ஆடுகளாக மாற வேண்டும். இயேசு என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்கிறார். நீங்கள் இயேசுவின் ஆட்டுக்குட்டியாக இருக்கின்றீர்களா? அப்படியானால் இயேசுவின் சத்தம் கேட்கும் ஆடுகளாக நீங்கள் மாற வேண்டும். அவரை பின்பற்ற வேண்டும். அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று சொல்கிறார். They follow me. இயேசுவை பின்தொடர்கிறது. நீங்கள் இயேசுவை பின்தொடரக்கூடிய ஒரு ஆடாக இருக்கின்றீர்களா? அல்லது மனிதர்களை பற்றி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கும்படியாக போதகர்களை நாடுகிறார்கள். நீங்கள் ஜெபிப்பதற்கு உங்களுக்கு தகுதி இல்லையா? போதகர் ஜெபித்தாதான் அந்த ஜெபத்தை தேவன் கேட்பாரா? போதகரும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆனால் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது நமக்கு கிடைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவே என்று ஜெபித்தாரோ அதே போல இயேசுவுக்கு பின்பதாக நாமும் குமாரனும் குமாரத்திகளுமாக இருக்கிறோம். நாமும் தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு தகுதியை பெற்றிருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதான் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். நம்ம பெரிய பெரிய தலைகளையே நாடி ஓடுகிறோம் ஜெபிப்பதற்காக. உங்களுக்கும் தகுதி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். நீங்கள் இயேசுவின் ஆடுகள். அவர் உங்களை விலைக்கு சொந்தமாக வாங்கியிருக்கிறார். ரத்தம் சிந்தி விலைக்கு வாங்கியிருக்கிறார். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். அவருக்கு செவி கொடுங்கள். யோவான் 10:4-5 அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து செல்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனுக்கு பின் செல்கிறது. இயேசு முன்னே செல்லுகிறார், நாம் பின்னே செல்ல வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற கடவோம். ஃபாலோ மீ என்று சொன்னால் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து பின்பற்றி செல்ல வேண்டும். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். அந்நியருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய மீட்பர், நம்முடைய மேய்ப்பர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவருக்கு தான் நாம் செவி கொடுக்க வேண்டும். கடைசியாக, யார் இவர்கள்? தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்தவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 14-17 வசனங்கள்.
அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்போது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகல் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். நித்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். தேவன் நம்மோடு கூட என்றென்றும் வாசமாக இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. இந்த உலகத்தில் தான் பசி, பட்டினி, தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நித்தியமானது. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து, இயேசுவே இவர்களை மேய்ப்பார். இயேசுவே என்றென்றும் நம்மை வழி நடத்துவார். இயேசுதான் தேவனுடைய சமூகத்திலே நம்ம போய் ஒப்பு கொடுக்க போகிறார். நித்தியமானவரோடு கூட நித்தியமாக நாம் வாழப் போகிறோம். இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் அண்டைக்கு நடத்துவார். நித்தியமானவருக்கு நேராக நாம் வழிநடத்தப்பட போகிறோம். ஜீவ தண்ணீரை அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இயேசுவின் மூலமாக தேவன் தாமே உடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? இஸ்ரவேலின் மீட்பிற்கு ஆதி முற்பிதாக்கள் செவி கொடுத்தார்கள். இன்றைக்கு நம்முடைய மேய்ப்பர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய சத்தம் கேட்கும் ஆடுகளாக மாறுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய சத்தம் கேட்கும் மாடுகளாக உம்முடைய சுத்த சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிறவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமானதை செய்ய அவர்களை சத்தியத்தின் பாதையிலே தொடர்ந்து வழிநடத்திய வேண்டுமாய் உலக இரட்சகர் இயேசுவின் பரிசுத்தமான நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழ் உங்களுக்கு தேவையா? எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழை அச்சிட்டு மாதத்தின் 10ஆம் தேதியிலே அதை வெளியிட்டு வருகிறோம். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். கிறிஸ்துவினுடைய சுத்த சுவிசேஷத்தை சுமந்து வரக்கூடிய மாத இதழ், தமிழ் மாத இதழ். இன்றே உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது கடிதத்தின் மூலமாக எழுதி தெரியப்படுத்துங்கள். மொபைல் எண் 9443558041 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 6379350509. எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகள் தேவைப்பட்டால் எங்களோடு தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்களோடு பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க நீங்கள் விருப்பப்பட்டால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் காலை 9 மணிக்கு எங்களோடு சேர்ந்து நீங்கள் தேவனை ஆராதிக்கலாம். தொடர்பு கொள்ளுங்கள். ஒருமனப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தி பிடிப்போம். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து வழிநடத்துவதாக. ஆமீன். நன்றி. View our
The Word of Christ program on YouTube channel. May God bless you all.